என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 1981 மெம்பர், அவருடைய சிஷியன். நான் அப்ப இருந்த மெம்பரா இருக்கேன். 2007 இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓட் ஒன் ஃபேமிலி மாவட்ட தலைவர். அதுக்கு ஒரு வருஷம் நான் தலைவராக இருக்கேன். மாவட்ட தலைவர் ஆகிறதுல தான் தலைவர் எடுத்தேன். அதான் என்னுடைய பற்றி பேர் அவங்க சொல்லிட்டாங்க. என் பேர் அகில உலக சாம்ராஜ்ய அதிபதி சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன். ஒன் ஓட் ஒன் ஃபேமிலி நம்ம மாவட்ட தலைவர் 2007. ஓகே, நன்றி. நேராக ஷார்ட் டேர்ம் டிமாண்ட் அதை நம்ம இது கிடையாது. இப்ப நம் செயலால் புவி வெப்பம் குறையும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப புவியை பத்தி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஷார்ட்டா 1950 இருந்து எடுத்துரும். 1950 சில பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். 50 பத்தினா உங்களுக்கு 96 டிகிரி. என்ன ஆச்சு? 1970-71 திடீர்னு ஏற்றி பாருங்க. உங்களுக்கு ஒரு அப்ஸ் கிராஃப், யார் கிராஃப் பார்த்தீங்கன்னு தெரியல, கிராஃப்லாம் இருக்கு. அப்புறம் இது பண்ணிக்கலாம், அனுப்பியிருக்கிறேன் ஏற்பட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 104, 105 டிகிரி வந்துருச்சு. உடனே உலகம் பூரா அப்பதான் ஐநாசம் பூரா பேச ஆரம்பிச்சாங்க வீட்டை பத்தி. என்னமோ வந்துருச்சு, ஏதாவது நம்ம செஞ்சாங்க அப்படின்ட்டு. அப்பதான் எல்லாம் பேசி யூஎன்ஓல 1972 ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே போடுறாங்க. 72 அப்புறம் 52 நிறைய போட்டு வராங்க. அப்புறம் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு நிறைய மீட்டிங் பண்ணே வராங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணே இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி பண்ணே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மீட்டிங் பண்ணே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. ரினியூவல் எனர்ஜியா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கட்டும், அதை பண்றதுக்கான சமாச்சாரம் பேசி 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 தீர்வே இல்லைங்க. போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா நடந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில போராடினாங்க. வீட்டை குறைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. எல்லா நாடுகளிலும் வந்துருச்சு. இப்ப நம்மளும் அதை முயற்சி பண்ணி ஆகணும். ஸோ 72 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80, 82 பாத்தீங்கன்னா ஒரு ரேசிலே இருக்கிறாங்க. ரேசிலே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2015 பின்னாடி ரொம்ப அதிகமாயிட்டு வந்து 2015 பின்னாடி வரவேலை அது கிராஃப் வந்துட்டு. அப்புறம் இதை பத்தி சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, 234 டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு கம்ப்ளீட்டா சேர்ந்து ரிசர்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கணக்கு எடுத்து இது எவ்வளவு மரம் வைக்கணும், எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எடுத்து பண்ணணும், எவ்வளவு ரீல் பண்ணிட்டோம். பண்ணிட்டு வந்தா கூட 2030 பாதி தாவரம் அழிஞ்சுவிடும், 6 வருஷம் அழிஞ்சுவிடும் அப்படின்ற அவங்களே ரிசர்ச் சமாச்சாரம் தான் பிரசன்ட் பொசிஷன் சொல்றாங்க. 6 மரம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 டிகிரி 1 டிகிரி தான் குடி வச்சு கடந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்ப 123 டிகிரி பாரிஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ஏரியா போர்ச்சுகல் அதே பண்ணுறது. இப்ப போன மாசம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ராஜஸ்தான், 112 டிகிரி எங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம சவுத் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு அந்த பரமத்தில 112 டிகிரிங்க. 110 சாதாரண நாம் கிராஸ் பண்ணிட்டோம். 110 வாழவே நம்மளால முடியாது. 100 டிகிரி உங்களுக்கு அதிகமானதுங்க. சயின்டிஸ்ட் அப்படி சொல்லிட்டோம், இப்படி ஏறிட்டு இருக்குதுங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டோம். என்னென்னமோ செய்யறாங்க, எதுவுமே செய்ய முடியல. என்ன பண்றதுன்னே தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த வாழ்க்கை தெரியாம இது மட்டும் இல்ல, 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து எப்படி ஈட்டாச்சு அப்படின்றது ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதை அணிக்கிறது உங்களுக்கு சில பேர் அனுப்பி சில அனுப்ப 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எப்படி ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் பல மாடல் அதை பத்தி நான் பேசல. இந்த படிப்பு வாரைகளாக பேச பண்ணி பார்த்தீங்கன்னா வேற பீரியட்ல கூட இதை விட கூடுதலாக வெப்பநிலை இருந்துச்சாம். இந்த வேகமா வளர வேண்டும் தான் அவங்க சொல்றது. 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம தேவையில்லை. இப்ப நமக்கு கிட்ட நம்ம படிச்சாலும் ஒவ்வொரு மனிதனுமே நம்ம ட்ரை பண்ணியாங்க, நம்மளால முடிஞ்சுதாங்க, வேற வழியே கிடையாது. அதனால அந்த நம்ம எடுத்தே ஆகணும். இப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்றேன் அப்படின்னாங்க, இதுக்கு வழிகள் உண்டு அப்படின்னாங்க. இதுக்கு வழிகள் உண்டு. இது வழிகள் உண்டு, 100% உண்டு, ஈஸியான வழி உண்டு. இதை விட ஈஸியான மெத்தடே உலகத்திலேயே கிடையாது. வெயில குறைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட குறைக்க முடியும். ரொம்ப 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 ஈஸியா முடியும். இந்த உலகத்துல எல்லா சயின்டிஸ்டும் நான் அறையோடு விடுறேன், உலக மக்கள் எல்லாரும் சொல்றேன், எப்ப ஒவ்வொரு மனிதனுமே நம்ம குறைக்கணும்னு நினைக்க எண்ணத்தை நம்ம தெரிஞ்சவங்க மற்றவங்க உண்டாக்கணும். அவன் எதெண்டா வாதியா இருந்தாலும் சரிங்க, எல்லா மக்களுக்கும் ஹீட் வருதுங்க. மனநோய் பாதிக்கப்பட்ட பிரச்சனை
ஈஸியான வேலை. நம்ம ஒரு ரூபாய் செலவில்லைங்க. நம்முடைய எண்ணத்தை மட்டும் பண்ணணும். எதிராவாதிகள் இருந்தாலே அவங்க நம்ம எழுதணும். நான் பண்ண முடிஞ்சு போச்சுங்க. என்ன மெத்தட் அப்படின்னாக்க, இது என்ன வழி அப்படின்னாக்க, நம்ம செய்ய முடியுமா? யாராலையும் மனிதர்களால் தனிப்பட்ட முறையில் செய்யவே முடியாது. எல்லா முயற்சியும் எடுத்துதான் இருக்காங்க. கோயம்புத்தூர் மரம் பார்த்தீங்கன்னா 1 கோடி மரம் 2 கோடி மரம் மரம் வச்சுக்கப்பட்டு ஆயிடாதுங்க. 120 டிகிரி எல்லாம் காஞ்சி போயிடும். அப்ப என்ன பண்றது? வேற ஒரு பத்தி நம்ம கண்டுபிடிச்சாலும் நாம சொல்ற மெத்தட் மிக சரியான என்ன மெத்தட் அப்படின்னாக்க, அரசாங்கம் தான் செய்ய முடியும். மக்கள் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அரசாங்கத்தை எப்படி நம்ம செய்ய வைக்கிறதுக்கு நம்முடைய பிரேயரை வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு மோர் ரெஸ்பெக்ட். நீதிமன்றம் தான் பிரேயர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். நாம யூஸ் பண்றோம். ஏன்னா அரசுக்கு முழு மரியாதை நம்ம கொடுக்கணும். அவங்க தான் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? என்ன இது பாத் அப்படின்னாக்க, முதல்ல ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருடுறோம், ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், எல்லாம் பண்றோம். உனக்கு தப்பு பண்ணா உனக்கு நரகம் வச்சிரும், நல்லது பண்ணு, இதெல்லாம் சொன்ன எடுப்படாதுங்க. பசி வந்தால் 10 பறந்து விடும். அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு சொரங்க பேச ஆகுமா? அதனால பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு நாட்டில் எச்சரிக்கமா இருக்குங்க. சமுதாய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குங்க. இதை 2 உங்களுக்கு சால்வ் ஆனாதான் அங்க நான் டச்சே பண்ண முடியும். வெயில குறைக்கணும் அப்படின்றது ரொம்ப எண்டில் இருக்குங்க. அது முன்னகிற பிரச்சனைலாம் குறைச்சாதான் அங்க நான் போக முடியும். முன்னகிற பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதாரத்தில் எல்லாருமே தண்ணீரும் அடையணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போக முடியும். அதர்வைஸ் நீங்க எந்த சமாச்சாரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி சால்வ் பண்ண முடியும்? இந்த பொருளாதார மோசத்துக்கு பிரச்சனைக்கு ஒண்ணுதாங்க. கடந்த 6000 வருடங்களா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் தாலி இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் தான், மெயின் காரணம். பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய அழிவு சீரழிவு காரணம் சண்டை, வார். ஏதோ இப்பதான் முதல் உலக போர் வந்த பிறகு ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐநாசம் ஃபார்ம் பண்ண பின்னாடி ஒரு அளவு இருக்குங்க. அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கடியெட்டெல்லாம் தாண்டறாய். ஆளுங்க சேர்க்க வேண்டியது, வேற இடத்துல அடிக்க வேண்டியது, போர் 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 போர். நீங்க ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னாக்க அங்க வரை போயிருக்க வாரே தான் குழந்தைங்க. அது என்னது? திருடுனாது. திருடி கொண்டாரு, வந்து அடிச்சு திருடி கொண்டாட வேண்டியது, அவ்வளவுதாங்க. இது ஒண்ணுதாங்க பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய அழிவுக்கு காரணமே. அதுதான் மேஜர். முதல்ல அந்த இடத்தை நம்ம டச் பண்ணா மட்டும்தான் முடியும். ஒவ்வொருவரும் நம்ம ஆனதை நம்ம செய்யறோம். எதுவுமே அது பெரிய டைம் செலவு பண்ண தேவையே கிடையாதுங்க. இது ஒரு எடுத்துக்கணும். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யறோம் அப்படின்றது அவ்வளவுதாங்க. என்ன நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க, அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். என்ன கோரிக்கை? ஐ ப்ரே ஃபார் 1 வேர்ல்ட் 1 மிலிட்டரி. ஏன் அப்படின்னாக்க, இந்த மிலிட்டரி பண்ற எக்ஸ்பென்ஸ் 10% நம்ம வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு 5 லட்சம் கோடி, 1 ட்ரில்லியன். அதை $50,000 கட்ட போதுங்க. அப்ப மிலிட்டரி எக்ஸ்பென்ஸ் குறையுதுங்க. உலகம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துப்பாக்கி வெடி சட்டை கூட கேட்க வேண்டிய தேவையில்லைங்க. வேர்ல்டு சென்ட்ரல் மிலிட்டரி ஃபார்ம் பண்றது ஐநா சபையில. அது ஆகணும் அப்படின்னா ஐநா சபையில பொதுச்சபையில எல்லாரும் கையெழுத்து போடணும். 200 நாடுகளும் கையெழுத்து போட்டோம். தன்னை போட்ட கூட மேஜர் கண்ட்ரிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால 1 வேர்ல்ட் 1 மிலிட்டரி கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு 10% கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் குறையும். 90% என்ன பண்ற அப்படின்னாக்க, சேவ் த டிராப் திட்டம். ஒரு துளி மழை நீரை சேமிக்கிறோம். ஆட்டோமேட்டிக் அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம அறிவோட 100 மடங்கு அறிவு அவங்கிறாங்க. அதோட சந்தேகமே கிடையாது. அந்த பீப்புள், அந்த ரிசர்ச் பீப்புள் அவங்க பண்ணிப்பாங்க. 10% ஆகிற ஒவ்வொரு நாட்டும் டிஃபென்ஸ் எக்ஸ்பென்ஸ் செய்யும். இதை அவன் ஒத்துக்குவானா, அரசியல் ஒத்துக்குவானா, அதை பத்தி நீ கவலைப்படாத. யூ ஆர் தி கிங் ஆஃப் தி வேர்ல்ட். நீங்க உலக ராஜா, நீங்க தான். நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னொருத்த பண்ணா பண்றது அதை பத்தி நீங்க கவலையப்படாது. ப்ளீஸ், ஐ ரெக்வெஸ்ட் யூ. இப்போ காலையில வந்து நான் கேட்டுக்கிறேன், ஒவ்வொருத்தரும் நீங்க ராஜாக்கள், உலக அதிபர்கள், நீங்க அகில உலக அதிபர் நீங்க தான். அதனால பாத்தீங்கன்னா இந்த நடக்க வேண்டும், நடக்கிறத என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான், என்ன? 1 வேர்ல்ட் 1 மிலிட்டரி. ஐ ப்ரே ஃபார் 1 வேர்ல்ட் 1 மிலிட்டரி. இந்த எண்ணத்தை நம்ம அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். எப்படி தெரியப்படுத்த முடியும்? பழைய காலத்துல கையெழுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்க தேவையே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2007 மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 லட்சம் ஃபார்ம் எடுத்தோம். அப்ப எல்லாம் ஃபார்ம் தான் கூட கையெழுத்து வாங்கணும். அப்ப டிஸ்ட்ரிக்ட் பத்தில உங்களுக்கு வந்து சவுத் இந்தியா பூரா ஒரே இதுவா இருந்துச்சு, அந்த மல்டிபிள். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 1500 பேர் சேர்த்துருப்பாரு. 1500 பேர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பதி சுத்தி பாத்தீங்கன்னா
20 ஸ்கூல்ஸ் 20 காலேஜஸ் போயிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் எந்த ஹெட் மாஸ்டர் வேணாம்னு சொல்ல வேண்டிய எல்லாரும் வரவேற்றாங்க. வாட்டிய மண்டை அப்படிதான் அங்கே வரவேற்றாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னாக்க 5000 2000 3000 அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கரஸ்பாண்டன்ட் ஹெட் மாஸ்டர் இருந்து டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு பசங்க 10 பேர் சேர்த்துவாங்க. இதில் ஐஎஸ் 10 லைஃப் ஸ்கூல் இருந்தது. லாஸ்ட்ல ஒரே நாள் அவ்வளோதான் எல்லாரும் டீச்சர்ஸ் சேர்த்து பசங்க சேர்த்து 10 மொத்தம் 10 எல்லாம் சேர்த்துனாங்க. 10 எல்லாரும் ஒரே நாள் முடிச்சாங்க. வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விரும்பப்பட்ட தர்மன் சார் அப்படின்னு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 12,500 பேர் அவர் பார்த்துட்டாரு. கரெக்டாக இருக்கு. இன்னொரு ஃபார்ம்ஸ்ல வச்சுட்டு அது நெட்ல ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க அந்த டைம்ல. அப்புறம் வந்து எந்த மாடல்ல நம்ம செய்ய முடியும் அப்படின்னாக்க நம்ம தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே ஒன்று வந்து கவர்மெண்ட் நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு ஐயா போன்ற ஸ்கூல் நடத்துவோம். நாங்கள் ஒரே வழி, இதுக்கு வேற வழியே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் எட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாக்கா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் 10 15 அப்படின்னா முடிஞ்சு ஒரு யூனிட் 1 10 100 1000 10,000 ஒரு யூனிட் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அந்த யூனிட் தலைவர் வந்து டாப் போஸ்ட் மீட்டிங்ல நம்ம பங்கேற்கணும். இந்த பொறுப்பு யாருக்காக நம்ம மற்றதெல்லாம் பார்த்து பொறுப்பு நாம யாரும் கொடுத்ததே கிடையாதுங்க. நீ 10 பேர் சேர்த்து வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் 10 100 வச்சு செகண்ட் ரவுண்ட் ஆர்கனைசர், அப்புறம் தேர்ட் ரவுண்ட் ஆர்கனைசர், லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இந்த யூனிட் பீஸ் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இந்த மாடல் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஓகே எல்லா நாடுகளும் மேஜர் நாடுகள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, மேஜர் நாடுகள் உங்களுக்கு வந்து போட்டாங்க, கையெழுத்து ஆயிடுச்சு. 1 வேர்ல்டு 1 கண்ட்ரி கையெழுத்து ஆயிடுச்சு. ஓகேப்பா, பாரதியார் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சு விட்டோம் என்று ஆடுவோமே வாழ்நாள் வராது முன்னாடி வந்துருச்சு வரா போல நடிப்போம். அதுதான் சரி. 1 வேர்ல்டு 1 கண்ட்ரி ஐநா சபையில பூசமான கையெழுத்து போட்டுச்சு, ஓல்டு சென்ட்ரல் கண்ட்ரி வந்துருச்சு அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போறோம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் பேச போறேன்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு கம்ப்ளீட் வேர்ல்டு மிலிட்டரி பூரா எல்லா நாட்டு மிலிட்டரி வந்து சென்ட்ரல் மிலிட்டரி அந்த 30% எடுத்துக்கும். அவன் அறிவுஜீவிகள் நம்ம டச் பண்ணி தேவையே கிடையாது. மிலிட்டரிக்குள்ள ஹைலி நாலேஜபிள் பர்சன்ஸ் மொத்த நாடுகளுக்கு அங்கே சொல்லப்படுகிறாங்க. அதனால 10% பீப்புள் எடுத்துக்கலாம், 10% எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்தா போதும். அந்த 80% தூக்கி சேர்ந்துட்டா இங்க ஒரு துளி ரத்தமும் சிந்த தேவையில்லை. எந்த நாட்டு பார்டர்ஸையும் காப்பாற்றுவதற்கு இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓல்டு சென்ட்ரல் மிலிட்டரி வந்துருச்சு. இப்பயும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேஜில். நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணிக்க இதனுடைய அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போறோம். ஏற்கனவே இந்த ஐநா ஃபார்ம் பண்றதுக்கு நாம தான் முழு முயற்சி எடுத்தோம். நாம தான் பொது மனிதர்கள் எல்லாருமே நாட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்னாச்சுனாங்க, இந்த கிரைசிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு கிரைசிஸ் வந்தாதான் மக்கள் கேட்போம். ஸோ எல்லா நாடுகளும் அடிச்சு குடிச்சு பொருளாதாரம் நாசமாயிடுச்சு. அப்ப லைன்ஸ் எடுக்கலாம். ஒரு உதாரணத்தை பார்த்தேன் அப்படின்னா இப்ப டாக்டர் கிட்ட ஒபாமா இருக்க வாட்டர் இங்க மோடி சார் இருந்தாலும் சரிங்க, யாரும் இருந்தாலும் அவங்க நண்பர்கள் இருப்பாங்க எங்க கூட இருக்கிறவங்க, அவங்க லைன் மெம்பர் இருந்தாங்க. அப்ப ஏற்பட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஐடியா சார் ஃபார்ம் பண்ணதுக்கு நம்முடைய லைன்ஸ்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பேற்றது. அந்த பிஆர்டி சார் என்ன பேசிட்டே இருப்பாங்க. அந்த அதுக்கு லைன்ஸ் டே அப்படின்னு இப்போ இந்த பிப்ரவரி மாசம் டேட் ஒரு கொண்டாடுறாங்க. நாம தான் பண்ண ஐடியா சபை. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நாம தான் பண்ண முடியும். புது மனிதர்கள் தான் பண்ண முடியும். அது திருப்பத்தூர்ல இருந்து நம்ம பண்றோம். அதாவது எந்த காலத்தில் ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசா அப்படியே வந்துடாது. அது டைம் முதல்ல டக்கு எழுதுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ல்டு 1 கண்ட்ரி கையில் ஆயிடுச்சு. அது என்ன ஆகும், உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து 90% தூக்கி இதுக்கு போட்டுக்கிறோம், 10% சென்ட்ரல் மிலிட்டரி. ஸோ எங்கேயும் உங்களுக்கு ஒரே கிடையாதுங்க, ரெண்டாம் பக்கம் ஒரே மிலிட்டரி தான். அது எப்படி சோல்ஜர்ஸ் வச்சுக்கணும் அவனுக்கு தெரியும். சோல்ஜர்ஸ் 10 இயர்ஸ் வருஷம் ஒரு மாத்திரம் அவன் சமாச்சாரம் எக்ஸ்பென்ஸ் நம்ம குறைச்சிடும். நோ வாரண்டா ஒரே ஒரு துப்பாக்கி தொட வேண்டிய தேவை கிடையாது. ஒரு துளி டிராப் அவசியமே கிடையாதுங்க. ஒரு துளி டிராப் இல்லாம எல்லா பாட்டுக்கும் காப்பாற்ற முடிஞ்சு போயிட்டு நம்ம நிம்மதி வந்துருச்சு. எந்த ஆட்டம் அம்சம் இருக்காதுங்க, எல்லாம் நிறுவனம் ஆகிடுவாங்க. நான் பண்ண சொல்றேன், அவன் பண்ணிடுவான். ஹாப்பியா இருக்கிறாங்க. ஓ இந்த நாடு போட்டுருமா, அந்த நாடு போட்டுருமா, எங்கேயுமே இருக்காது. பூரா மிட்டி சென்ட்ரல் மிட்டி கையெழுத்து போயிடுச்சு அப்படின்னா எந்த அழிவு சாதனங்களும் இல்லாம உங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. ஸோ வேர் ஹேட் டு பிலீவ் முதல்ல நான் வாழ்றோம், அந்த மகிழ்ச்சி நம்ம வந்துருக்குது. ஸோ அடுத்தது சேவ் த டாப் திட்டம். ஒரு துளி மைண்டேரும் சேமித்தல். உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளும் பற்றி மினி டேம், செக் டேம் பூரா லீக் பண்ணி 1 கோடி ஏரியம் 1 டிஎம்சி 2 எம்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இது பண்ணி லீக் பண்ணி உணவு சங்கிலி, அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட உணவு சங்கிலி கழிவுகள் பூரா அவங்களுக்கு ஃபீல்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்க உரமே போட தேவையே கிடையாது. ஸோ அது பூரா சென்ட்ரைட் பண்றது ஒரு 5 இயர்ஸ் மேலே. ஸோ ஃபண்டை பத்தி கவலை இல்லைங்க, எல்லாருக்கும் ஜாப் வந்து முதல்ல 1 வேர்ல்டு 1 கண்ட்ரி சைன் ஆன உடனே உங்களுக்கு சேவ் தி டாப் ஸ்டார்ட் பண்ண உடனே ஜாப் ஃபார் ஆல். அது அதிக ஆட்கள் வந்து 5 வருஷம் முடியுது, கம்மியா வந்து 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. ஜாப் வந்து உணவு, உடை, இருப்பிடம், உடல்நலம், கல்வி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுங்க.
கையெழுத்து ஆன உடனே அடுத்த கையெழுத்து வந்து இதுதான் உங்களுக்கு கையெழுத்தா இருக்கும். என்ன ரெண்டாவது கையெழுத்து அப்படின்னாக்க அனைவருக்கும் வேலை, வாழ்நாள் முழுவதற்குமான வேலை, வாழ்நாள் முழுவதற்குமான உணவு, உடை, இருப்பிடம், உடல்நலம், கல்வி, இது எல்லாமே பண்ணணுன்ற 2 சமாச்சாரம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் மிலிட்டரியில உலக மத்திய அரசு கூட வரலாம், மெல்ல வரும். அது வந்து இப்ப நம்ம இது பண்ண தேவையில்லை, சந்தியா வருது. அப்ப அவன் ஃபார்ம் பண்ணிடணும். அப்ப ஃபார்ம் பண்ண பாத்தீங்கன்னாக்க ஒரு கோடி ஏரிகள், 1 கோடி பிளேசஸ் உங்களுக்கு வந்து தங்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைத்தால் ஒழிய இந்த சம்பளம் நம்ம வீட்டுக்கு பண்ணவே முடியாது. அங்கேயே நடக்கும். அந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையான மட்டும் நாம் நிற்கணும். ஸோ அந்த 1 கோடி இடத்துல அங்கே 1000 பேர் வளர்ந்தாங்க. முடிஞ்சு போச்சு தேவையான சாதாரண பார்த்தீங்கன்னா 10 by 10 ஒரு மழை வேணும், ஒரு வந்து ஹாப்பியாக இருக்கும், எந்த கவலையும் கிடையாது. இதை பண்ணணும், பணம் கட்டணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பொண்ணு இது பண்ண அது பண்ணணும், எந்த மேட்டருமே உங்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல அவன் செட் பண்ணிப்போம் அறிவாளி. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிருக்கேன் சேவ் த ட்ராப் இருக்கும். உங்களுக்கு உணவு சங்கிலி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. இது எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயில் பண்ணிருந்துங்க. இதை பூரா வீடியோ எடுத்து அடுத்த நம்முடைய பரம்பரைகள் போட்டே காட்டப்படும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம செட் பண்ணிட்டு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இது ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். இந்த சமாச்சாரம் போய்கிட்டே இருக்கும். அதை பண்றதுக்கு நான் ஏன் ஈஸின்னு சொல்றேன் அப்படின்னா, என்ன கஷ்டம் நாம பார்க்க வேண்டியது ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட், ஹெட் மாஸ்டர்ஸ், பெரிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஸ்கூல் காலேஜஸ் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் ஒரு 4-5 ஸ்கூல், இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அந்த டைம்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. காலேஜஸ் போறாங்க 20ங்க, அவங்க வந்து 2 லட்சம் பேர் அவங்க சேர்த்துருக்காங்க. அதுல நம்முடைய நோக்கங்கள் நாம் செய்ய வேண்டியது ஒண்ணு தாங்க, ஒன் வேர்ல்ட் ஒன் மிலிட்டரி. ஐ ப்ரே ஃபார் ஒன் வேர்ல்ட் ஒன் மிலிட்டரின்னு இதுல நெட்ல அதுக்கு oneworld1military.com free.com நான் வச்சுட்டு இருக்கேன். பண்ணலாம். யாராவது சேர்த்துங்களா? 1 கோடி பேர் டைரக்டா கூட அனுப்புங்க வேணாம்னு சொல்றீங்க. என்னன்னாங்க டைரக்டா அனுப்புறதுக்கு நம்ம ஈஸியா ஒண்ணு கிடையாது. oneworld1military வச்சுட்டு இருக்கேன். அது ஒண்ணு நெட் கரெக்டா கிடைக்கலையே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணாம கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருக்கு. சார் வந்து அன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் போய் சொன்ன உடனே எங்க சார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேலை எங்க ஸ்கூல் தான் முதல்ல நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். முதல்ல எங்க ஸ்கூல்ல எவ்வளவு வரும்? 1500 பேர், 15000 பேர், 20000 பேர் எங்க வந்துருக்கு. எங்களுக்கு தான் முதல்ல சேர்க்கணும் அப்படின்னாரு. அப்போ ஒரு சின்ன வீட்டுல ஒரு இது வச்சுங்க, கொஞ்சம் வந்துட்டு 2-3 நாள் சரி பண்ணிட்டு வாங்க. சார் சொல்லிட்டாரு. எங்க முடிச்சுட்டு இன்னும் 4 ஸ்கூலுக்கு கேட்டேன். வெள்ளூர் போறாங்க பண்றேன் அப்படின்னுங்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, இதுக்கு ஒன்றும் மேலேருந்து பர்மிஷன் வாங்கணும், நியூ ஓட்ட பர்மிஷன் வாங்கணும், ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. அப்படிலாம் ஃபார்ம்லேயே சேர்த்துனாங்க. யாருக்கும் வணக்கம் போறான் வந்து பார்த்தீங்கன்னாங்க எந்த ரேங்க் பீப்புளும் எடுத்துக்கீங்க. நான் ஜட்ஜா இருக்கிறேன், நான் பிரைம் மினிஸ்டர் இருக்கேன், சிஎம் இருக்கிறேன் அப்படின்றதுலாம் இல்லைங்க. இல்ல ஆர்டினரி பீப்புள் எல்லா பீப்புளும் இதுக்கு பண்ணாதான் முடியும். எல்லா பீப்புளும் வெயில் இருக்க. ஸோ நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தாங்க. நீங்க முடிஞ்சா oneworld1military.com எடுத்து அதுல ஒரு 4 பர்டிகுலர்ஸ் இருக்கு, ஒரு ஃபோன் நம்பர் வரும். ஃபோன் நம்பர் வந்த பிறகு நீங்க 10 பேர் சேர்க்கிறீங்க. நீங்க முடியும்னா பசங்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன செய்யாதீங்க. பக்கத்துல யாரும் ஸ்கூல் நடத்துறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரு, இல்ல ஹெட் மாஸ்டர்ஸ் யாரு, அதை புடிங்க. நம்மளால முடிஞ்சு போச்சு. சாதாரண தனித்தனியா நான் முடியலைங்க. நான் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 1500 பேர் தான் சேர்த்துறேன். நீங்க அந்த சவுத் இந்தியா படமே ரைட் சைடு யாருமே வேணாம்னு சொல்லிடுங்க. அதனால நம்முடைய எண்ணங்கள் புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் நடத்துறவங்க இல்ல 50 பேர் 100 பேர் அவங்க கண்ட்ரோல் இருக்கிறாங்க. யார் சொன்னா கேட்பாங்க, அவங்கள பிடிங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து அவங்கள சேர்த்துறீங்கன்னா அவங்க 10 பேர் சேர்த்துனா உங்களுக்கு ஒரு ரேங்க் எவ்வளவு ரேங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. வெயில் கொஞ்சம் போதுமானது. அதுலயும் ஒரு ஒர்க் இருக்கு. 10,100,000 ஒரு இன்விடேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஈஸின்னு சொல்ல வரங்க. சொன்னதுல இருந்து இது கரெக்டாவே நடந்தா தான் முடியும். எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாது. ஸ்டாப் த டிராப், சேவ் த டிராப், இது 2 நடந்தாங்க. மக்களுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஸ்டாப் த டிராப் எதுக்கு? ஒரு துளி மழை, ஒரு துளி ரத்தம் தேவை எந்த நாட்டு கேட்கறது. எப்ப ஒன்னொன்று ஆகி போச்சு. சேவ் த டிராப் வந்துச்சுன்னா ஒரு துளி மழை சேமிக்கிறோம். அதாவது ஒரு யூடியூப்ல ஒரு லேடி ஒரு போட்டுச்சு ராஜராஜ சோழனுடைய ஒரு கல்வெட்டு ஒரு ஏரியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது எழுதிக்கிற ராஜராஜ சோழன். இந்த ஏரிக்கு யார் தூர்வாரி தண்ணீரை கொண்டு வருகிறாரோ அவருடைய காலை தொட்டு வணங்குகிறேன் அப்படின்ற ஒரு கல்வெட்டு ஒரு லேடி அம்மா போட்டோ போட்டுருச்சுங்க. ஸோ அந்த நீர் மேலாண்மை அதுதான் வேற இல்லை. ஸ்டாப் தட், சேவ் தட் டிராப்ல வந்தா எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு 3வது உலக போர் வந்து தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தேவையே கிடையாது. சேவ் தட் டிராப். என்னுடைய நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அது பேர் தமிழ் எபிசோட் 17 எபிசோட் உங்களுக்கு வந்து 60 லாங்குவேஜ் போட்டிருக்கேன். எல்லா மேட்டரும் போட்டு ஸ்டேடியம் வச்சா போச்சுங்க. ஒரு டைம் தான் டக்கு போட்டு போயிடும்போது அவ்வளவுதாங்க.
கிளியரா போட்டிருப்பேன். அதிபர் தமிழ் எபிசோட் 1 2 5 இருக்கும். அதிபர் தமிழ் எஜுகேஷன் எபிசோட் இருக்கும். 17 எபிசோட் இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு 10 இருக்கும். மற்ற லாங்குவேஜ் 8 7 6 60 லாங்குவேஜ்ல பூரா போட்டு வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. சோ நண்பர்கள் ஒரு ஃபாரின்ல இருக்காரு. ஏப்பா அவங்க எந்த லாங்குவேஜ் கேட்கணும்? அதிபர் அந்த ஜெர்மனி எபிசோட் பார்ப்போம் அப்படின்னா அவர் பாக்குறாரு. இதே மேட்டர் ஆல் லாங்குவேஜஸ் இருக்கு. என்னுடைய போட்டோ தான் இருக்கும். அதுக்கான வயசான போட்டோ தான் இருக்கும். வயசான மாதிரின்ற மாதிரி அமைச்சர் நமக்கு தெரியல. இனியும் போட்டு போறோம். இதையும் பாருங்க கும்பிடுறோம் அப்படின்றத எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் எடுப்பாங்க. அதனால இதையும் நம்ம போட போறோம் யூடியூப்ல வந்து. ஸோ அதனால நம்முடைய வேலை இந்த ஸ்கூல் நடத்துறவங்க டீச்சர்ஸ் ஒரு 50 பேர் சொன்னா கேட்பாங்க அப்படின்றத விடாம பூஜை நம்ம போதுமானது. வேற ஒண்ணு நம்ம தேவையில்லை. அதான் முடியும். நம்ம தனியாக சேர்க்க முடியாது. நல்லா சேர்ப்போம் 10 பேர் சேர்ப்போம். நம்ம ஒயிட் கிளாஸ் போட்டு பிள்ளைங்க சேர்க்கலாம். அது கூட சேருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம சேர்க்கணும். வெரி ஈஸியான ஒர்க். இப்படி போட்டா வெரி ஈஸியான ஒர்க். அதனாலதான் நம்ம ஈஸின்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஈஸியா ஈஸி இல்லைங்களா சார்? நான் இவங்க போய் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்றேன். காலை கொண்டு நான் வளர்க்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னாக்க எங்க ஸ்கூல் தான் முதல்ல பண்ணித்தரேன். இன்னும் 4 ஸ்கூல் ஒன்றே பண்றேன் அப்படின்னா அதனால ஸ்கூலு 50 பேர் 100 பேர் இருக்கிறவங்க அவங்கள கேப்சர் பண்ணி போதுமானது. இதை கொஞ்சம் வரைக்கும் தான் சார் சிரமப்படுறோம். கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அது வளர்ந்துடும். யாரும் நான் சொல்ல முடியாது. ஒதுக்குதுங்க 127 டிகிரி படி ராஜஸ்தான். அது ஒரு 2 நாளைக்கு 120. பாளையப்பள்ளி பார்த்தா 127 தாறுமாறா ஏறும் சைடு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய வேலை கிடையாதுங்க. அது ப்ளே ஃபார் 1 மினிட் கவர்மெண்ட் தெரியப்படுத்தோம். 111.com இருக்கு. அது அடிக்கிறது கஷ்டமா இருந்தா அதிபர்.org adxaber.org போட்டு நேரம் அங்கதான் போகும். போச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கூலும் ஒரு கோட் நம்பர் வரும். அந்த கோட் நம்பர்ல பேஸ் பண்ணி நீங்க ஒரு 10 பேர் சேர்க்கலாம். நீங்க அப்படியே ஜாயின் போலாம். அவங்க முடிஞ்ச பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் வாத்தியர்கள் அப்படி சர்வதம் பண்ணுது. கொஞ்சம் தான் சாத்தியம் பண்றோம். அப்புறம் ஈஸியா போயிடுவானுது. என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல எப்படி செய்யலாமா? ஓகேவா? தலைவரே பதில் சொல்லு. சொல்லுங்க. நீங்க தான் சரியா இருக்கும். எப்படி செய்யலாம்? நீங்க செய்யறீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதே சொல்லுங்க. எப்படி நீங்க செய்யறீங்க? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சிறப்பாக எப்படி பயக்கிறது ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அது கேட்கறது எல்லாமே என்னன்னாக்க மெம்பர்ஷிப்பை சேவ் பண்ணுறாரு. அதாவது ஐநா சபைக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்முடைய இதில் இருக்கக்கூடிய அதிபர் அதிபர்.org போயிட்டு நம்ம மெம்பர்ஷிப் சேர்க்கணும். அது கவர்மெண்ட் தெரியப்படுத்தணும். என்ன கேட்டார் ஸ்கூலில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அதே மாதிரி மற்ற ஒரு சில ஸ்கூல்ஸ் சொன்னால் கேட்பாங்க. அந்த ஸ்கூல்ஸில் நான் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்சது இந்த அவர் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இது ரொம்ப குறையிறதுக்கு என்ன 120 ஃபேரனைட்டில் போய் முன்னாடி எந்த அளவுக்கு வெப்பம் நான் பண்ணுறது நோபடி நோஸ். அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் வரப்போகுது. ஸோ அதை மரங்கள்லாம் இருக்கிறாங்க. மரங்கள் ஸ்கூலில் நம்ம ஆசைக்கு வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஆடியார் வேதாத்திரி மகரிஷி அவங்க ஆல்ரெடி ஒரு குருகுலம் இதில் ஒரு நாடு குருகுலம் அப்படின்ற மாதிரி அவங்க ஐநா சபையில் வேதாத்திரி மகரிஷி பேசி பண்ணிருக்காங்க. அவர் என்ன சார் இதில் வேதாத்திரி மகரிஷி இது சொன்ன அதே டாபிக் ஐநா சபையில் போய் பேசியிருக்காங்க. அவங்களும் அதை கன்சல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா ரீச் ஆச்சுன்னா எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக நான் நடைமுறை வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மெம்பர்ஷிப் சேர்த்து நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கைக்கும் அரசாங்கம் தமிழ்நாடு இந்தியாவும் மற்ற கண்ட்ரிஸும் கோரிக்கை வச்சு அதை நடைமுறைக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். நன்றி. இது இந்த வேலை எப்போ
படிக்கிறீங்க அப்படின்னாங்க கிமு 4004 பின்னாடி தான் இந்த கதை எல்லாமே நமக்கு வந்துங்க. கிமு 4004 முன்னாடி அப்படின்னா பாத்தீங்கன்னா பாலைவனம் கிடையாதுங்க. இப்ப கடல் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்களா இவ்வளவு வரவே கிடையாது. நமக்கு வந்துங்க கிமு 4004 ஒரு பெரிய சமாச்சாரம், பெரிய டாபிக். அது வந்து கடவுள் மனிதன் எவ்வளவு அந்த காலத்துல வந்து அது மனிதனோட சமாச்சாரம். அதுக்கு பிறகுதான் வந்துச்சுங்க. ஏன் அப்படின்னாக்க இன்னொன்னு இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு 2 விதமான இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்னு ஹார்ட்வேர், இன்னொரு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம பேசுறது போறாமையே ஹார்ட்வேர் கட்டுறது கண்ணுக்கு தெரியக்கூடியது. கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு உங்களுக்கு வேணுங்க. அதான் வேலை செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பேசுறது போறாமே ஹார்ட்வேர் சமாச்சாரம் மட்டும்தாங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் சமாச்சாரம் செய்யும் போது சாஃப்ட்வேர் சரியாயிடுது. எப்படி ஏன் உங்களுக்கு 2 சேர்ந்தா வரும் அப்படின்னாக்க மனிதனுடைய செயல்பாடுகள் சக்திக்கு மாறாக அசைத்திய பாதையில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு போயிட்டு இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு இயற்கை கலாச்சி உள்ள உங்களுக்கு மாறி வேலை செய்யும். ஒரு தனி டாக்டர் சமாச்சாரம். அதனால இப்போ உங்களுக்கு மன்னோர் போது வார்த்தை எடுத்துட்டு சேவத்தை டிராப் பண்ணலாம் கிடைச்சதுங்க. யாரும் எதுவுமே ஒரு பொய் கூட சொல்ல தேவையில்லைங்க. உண்மை பேசினாலே உணவு உடை இருக்கிற எல்லாமே கிடைச்சிதுங்க. அப்ப அந்த சாஃப்ட்வேர் சரியா போயிடுது. எப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது வேலை கிடைச்சிட்டு உங்களுக்கு சேவத்தை டிராப் ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒருத்தர் கூட ஒரு பொய் கூட சொல்ல தேவையில்லை. இதுக்கு உணவு உடை இருப்பிட உணவு கல்வி வேலை. சோ உங்க சாப்பிட்ட சரியாயிடும். அந்த சாப்பிட்ட சரியாயிடுச்சு ஆர்டர் சரியாயிடும். சோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது அடுத்த பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள். பாலியல் சமாச்சாரம் உங்களுக்கு வந்து சேர்த்து டிராப் கிட்ட ஒன்று கைட் ஆன உடனே உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும்போது மேரேஜ் ஆகிறதுக்கு வந்து தள்ளிப்போகுது. எத்தனை 20 25 28 எப்ப உங்களுக்கு பாலியல் எண்ணம் வருதோ அப்பயே உங்களுக்கு மேரேஜ் நடந்தோம். அப்ப வந்து எவ்வளவு பேருக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க. சோ பாலியல் மைண்ட் சால்வ் ஆகல. பாலியல் மைண்ட் சால்வ் ஆகாம உங்களுக்கு இந்த வெப்பத்தை மட்டும் இல்ல எதுவுமே செய்ய முடியாது. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 காரியங்களும் நடக்குங்க. இந்த சேவ் தி ஸ்டாப் தி டிராப் சேவ் தி டிராப் 2 நம்ம செஞ்ச அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார சால்வ் ஆயிடுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு எத்தனை வயசுல உங்களுக்கு பாலியல் எண்ணம் வந்தா திரும்ப நடந்தது எங்கேயாவது பண்ண வேண்டிய தேவையில்லை. இதே தான் பைசா அந்த காலத்துல முடிங்க. இது ஒரு தனி டிபார்ட்மெண்டா அமைப்பாங்க. இப்ப எப்படி இருக்கிறோம் எதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா பாலியல் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது பாலியல் தேவைகளை சட்டப்படி பூர்த்தி ஆகணும். அப்பதாங்க இந்த சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் சரியாகும். அது மிகப்பெரிய சமாச்சாரம் உங்களுக்கு வந்து அதுல 2மே அவங்க சால்வ் ஆயிடுது. ஸோ சால்வ் ஆகணும். நம்ம முடிந்ததை செய்யணும். அதாவது ஆகணும் ஆகாதா முடியாதா நம்மளுக்கு நம்ம செய்யற முடிக்கிறதுக்கு என்ன ஆயிப்போச்சு. நம்ம பின்னாடி வரான் நம்மளுடைய அறிவாளி அவங்க கொண்டு போறாங்க. எப்படி போது நமக்கே தெரியாதுங்க. ஐயா தலைவர் பேசுறாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி எனக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்க 5 பேர் 10 பேர் 20 பேர் 100 பேர் 500 பேர் ஒரு இடத்தை பிடிச்சி பண்ணலாம். அவங்க என்ன முடிவு பண்ணுங்க. பசங்க படிச்சு பசங்க இருப்பாங்க. அதை சேர்ந்துருங்க. அவ்வளவுதான். 1 வெப்சைட் இருக்கு. ஃப்ரீ வெப்சைட் இருக்கு. அதுக்கு ஒரு கோட் நம்பர் வாங்க. இந்த கோட் நம்பருக்கு இது பண்ணிங்கன்னாக்க அதுக்குள்ள 10 பேர் சைன் அப்படி போயிட்டே இருக்கு. அதனால இது இப்போ வந்தாங்க இப்போ 4004 பின்னாடி இது வந்து நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அதிபர் தமிழ் எபிசோட் போனீங்கன்னா அப்புறம் அதிபர் தமிழ் எஜுகேஷன் எபிசோட் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போற 17 எபிசோட் நான் போட்டுட்டு இருக்கேன். கடவுள் மனிதன் இந்த சமாச்சாரம் போறவே உங்களுக்கு வந்துருக்கு. தமிழ்லேயே உங்களுக்கு வந்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஒரு 200-300 வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த எஜுகேஷன் நம்ம படித்தோம். அது இன்னும் என்ன பண்ணாங்க கல்வி மனிதன் நோக்கம் என்ன சொர்க்கம் நரகம் என்ன இந்த சமாச்சாரம் இருந்துச்சுங்க. இப்பதான் வந்து உங்களுக்கு சயின்ஸ் டெவலப் பண்ண பின்னாடி உங்களுக்கு எல்லாமே படிப்பெல்லாம் உங்களுக்கு மாறி போச்சு. இது கூட மறந்து போச்சு. அதாவது அதனால அது புறமே நான் போட்டிருக்கேன். அதிபர் தமிழ் எஜுகேஷன் எபிசோட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்க அதை அகில உலக அதிபர் சாம்ராஜ்யம் சேனல் நேம் நீங்க அதிபர் எபிசோட் போட்டா போயிடுங்க யூடியூப்ல போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகில உலக அதிபர் சாம்ராஜ்யம் அந்த வந்து ஹோம் வரும், வீடியோஸ் வரும், பிளேலிஸ்ட் வரும். இந்த பிளேலிஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா 60 லாங்குவேஜ் அப்படியே லைனா உங்களுக்கு வந்துருங்க. இந்த பக்கம் வாங்க அவங்க எடுங்க 60 லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எந்த லாங்குவேஜ் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் எந்த நாட்டு இருந்தாலும் இந்த நாட்டில் அவங்க கேட்கலாம். அந்த மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன். அது முடியக்கூடிய ஒன்று நம்ம முடிஞ்சதை நாம் செய்யணும். முடிஞ்சதை செய்யணும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய பர்சனல் வேலையை எடுத்து நம்ம செய்யணும். இது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நான் முடிவே கூடாது. நான் அப்படிதான் செய்யறேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வேலையா எடுத்து இதை செய்யுமாறு நான் உங்களுடைய காலையில் ஒழுங்கு பணிக்கு நான் செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் இங்கே வரல, இடையில வந்ததுனால பூஜ்ய முறையத்தை பற்றி மழை திறந்த வெள்ளம் போல ரொம்ப வேகம் எடுத்து அவர் பேச வந்ததுனால திருக்குறள் மாதிரி என்னோட அம்புல் சம்பேஷன்
என்னன்னா திருப்பூர் ஒரு ஒன்னே முக்காடியில் திருப்பூரில் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிற மாதிரி இதனுடைய நோக்கத்தை அர்த்தத்தை ஒன்னே முக்காடியில் சொல்லி நான் புரிஞ்சுட்டு போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய ஏதுவாக இருக்கிறேன். இப்போ வந்து நிதானமாக சுருக்கமாக சொன்னீங்கன்னா அதே போல் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் மீதும் இவ்வளோ அளப்பரிய பற்று பாசம் வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். அது வந்து சொல்லிட்டாரு. ஐ ப்ரே ஃபார் வல்லோர் வன்மையில் இந்த சமாச்சாரத்தை அந்தந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வல்லோர் வன்மையில் போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்றோம். மற்றவங்களை ஜாயின் பண்ண முடியும்னு சொல்றோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன செயல் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சொல்லிடுறேன். நம்ம டார்கெட் என்ன அப்படின்னாக்க ஸ்டாப் தி டாக் செல்லுறாங்க. ஒரு துளி ரத்தமும் சிந்த தேவையிலே இந்த அனைத்து நாட்டு எல்லைகளை பாதுகாக்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒன் மிலிட்டரி ஃபார்ம் பண்ணணும். அனைத்து 200 நாடுகளுடைய மிலிட்டரியும் ஒரே மிலிட்டரி ஆகணும். அப்ப என்ன லாபம் வரும் அப்படின்னு இப்ப செலவு பண்றதுல 10% ஒரு நாள் செலவு பண்ணாங்க. இந்த சென்ட்ரல் மிலிட்டரி போகும். இது 90% எல்லா எக்யூப்மெண்ட் செயல்பாடுகள் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேவ் டிராப் இருந்து மாற்றணும். ஒரு துளி மைனேரம் சேமித்து மாற்ற வேண்டும். ஒரு துளி அப்படின்னா அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலிருந்து மீட்டம் செக் டேம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மினி ஏரிகள் 1 கோடி ஏரிகள் உங்களுக்கு கட்டப்படும். நாம் செஞ்சிருக்கோம். 1 கோடி ஏரி பிளேசஸ் இருக்கும். 1000 பேர் இருக்குங்க. உங்களுக்கு சமையல் புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பண்ற மாதிரி வராதுங்க. 1000 பேர் ஆமா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. உங்க சேர்த்து டாக்டர் உங்களுக்கு குணம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரொம்ப நேரம் ஆகுதுன்னு முடிக்கிறேன். இது இன்னும் விவரமா ஒவ்வொரு பாயிண்டா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பெரிய வேலை கிடையாது. அதுக்கு நான் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க எங்க போறீங்க அப்படின்னா யூடியூப் போங்க, அதிபர் எபிசோடு போடுங்க, ஏதோ ஒன்று வரும். அகிலோட அதிபர் சாம்ராஜ் நம்ம அதை டச் பண்ணுங்க. அப்புறம் ஓம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் போங்க. 17 வீடியோஸ் தமிழ்ல வரும். உங்களுக்கு வந்து அதிபர் எபிசோட் 1 2 3 4 5 விவரமா நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் கல்வி அதிபர் தமிழ் எஜுகேஷன் எபிசோட் 1 2 3 4 5 வந்திருக்கும். அது கல்வி கடவுள் யாரு மனித யாரு எல்லாமே உங்களுக்கு கிளீனா வந்து உங்களுக்கு வந்துருங்க. ஸோ அதுல எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி இன்னொரு மீட்டிங்கா பொது மீட்டிங்கா போட்டுக்கலாம். பண்ணிட்டு ஒரு 50 200 பேர் முக்கியமான இன்ட்ரெஸ்ட் நம்ம பேசலாம். டைம் இருந்தா பகல போட்டு நான் பண்ணலாம். இது நான் பொதுக்குழு மீட்டிங் வந்து நமக்கு. அதனால ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றுக்குமே காரணம் தெரியும். எல்லா சமாச்சாரம் அதுக்கு ஓரம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதிபர் எபிசோடு போடுற யூடியூப்ல ஒரு ஓபனா அப்புறம் அகிலோட அதிபர் சாம்ராஜ்யம் டச் பண்ணினா உங்களுக்கு ஓம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் போயினா போதும். லைனா வந்துடும். கம்ப்ளீட் 60 லாங்குவேஜ் உங்களுக்கு வரும். எந்த லாங்குவேஜ் வரும் நான் வந்து சொல்லிடலாம். அது கேளுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டைம் பண்ணுவோம். நன்றி. இதை வந்து நீங்க சொல்றீங்களே டாக்டர் வாட்ஸ்அப்ல ஸ்பெல்லிங் சொல்ற மாதிரி adhipar.org சைட் பத்தி நான் ஓபன் ஆகுது. இந்த நம்பர் ஜாயின் பண்றதுல இன்னைக்கு பண்ணிரனால ஒரு பண்ணலைன்னா அப்டேட் அது வேற அப்டேட் கேட்டேன். அதனால இன்னைக்கு 2 நாள்ல முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டு அப்படின்னா அதுல ஈஸியா ஜாயின் பண்ணுவாங்க. அதுலேயே வந்துடும். ரெண்டையும் வரும். அங்கதான் போகும். அதாவது இந்த உலக சமாச்சார பேச்சுகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே மாப்பிளை போட்டுக்கிறோம். மாலை மரியாதை டவல் அனுமதிப்பு நிறைவேற்றி எந்த இடத்துல அனுமதி இல்லைங்க. இல்லை தொடர்ந்து கேளுங்க. இதுக்கு மட்டும் எங்க அனுமதி இல்லை. பிறந்த நாள் பண்ணீங்க நான் பண்ணிக்கிறேன். வேற எதாவது பண்ண நான் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல எங்கேயும் மான மரியாதை எதுவும் கிடையாது. யார் எந்த மீட்டிங் உலக முறை என்பது வந்தாலும் சரிங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். அதுல கட் பண்ணி சாமி போட்டுக்கிறேன். 2 லட்சம் பேர் பாட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து வேதாந்த மகரிஷி வந்து இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு நாடாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டீமை வந்து அதிபர் சொல்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரு. அதை வந்து நிறைவேற்றினாங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து அந்த இதில் போயிட்டு மெம்பர்ஷிப் போயிட்டு முதல்ல வந்து மக்களை வந்து நிறைய ஸ்ட்ரென்த்தை சேர்த்துனாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிஸ்னு சொன்னால் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகணும்.
பிப்ரவரி 23 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2016 அடைஞ்சிட்டு எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இன்னைக்கு போன வருஷம் 9/9/23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சால்வேஷன்ஸ் 1 Earth 1 Family 1 Future வந்து G20 மாநாட்டில் 80% ஜிடிபி பொருளாதார நாடுகள் 66% பீப்புள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது கொண்டாந்துட்டாங்க. நாம ஒன்றும் பெருசா இல்லை, டச் பண்ணா போதும். காக்கா பணமான ஒன்றும் பண்ணாத ஆண்டு ஆயிட்டு போதுங்க. 1 Earth 1 Family 1 Future பிப்ரவரி 9/9/23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது செய்தியில் போறாங்க. அது ஒரு சாதாரண சமஸ்யா கிடையாது. ஒரு தீர்வு ஒன்று வச்சுங்க. ஒரு சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி 1 world 1 மிலிட்டரி நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டாடுறோம். நமக்கு பின்னாடி ஒரு அறிவாளி என்ன பண்ணுவோம்? நான் 1 world 1 country கொண்டாட போறோம். அடுத்தது 1 world 1 family அடுத்து வரும்போதுங்க நாம டச் பண்ண தேவையில்லை. நாம பண்ணது பூரா I pray for 1 world 1 மிலிட்டரி. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிடிச்சா போதும் பண்ணுங்க. வெயில் மட்டும் இல்லைங்க. வெயில் சேவை டாக்டர் போட்டு கம்ப்ளீட்டா பண்ணது தென்னண்டை ஆட்டோமேட்டிக்கா ஒரு பண்ணி பண்ணுது. வெயில் மட்டும் இல்லை, வேற கட்சிது ஒரு கட்சிது யாரும் போய் சொல்ல தேவையில்லை. உங்களை பேசுறது அந்த லெவலில் நாட் ஒன்லி வெயில் எல்லாமே சாதிக்கும்.